Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 16/3/2025 சண்டே அக்ஷயா கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் சிறந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்துடலாம். அண்ட் வந்து போன மாதம் இதே 3வது வாரம் சண்டே அக்ஷயா கம்பெனியோட ரிசல்ட் வந்து 876 வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து 255 வந்திருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 123 123 வருது. எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டு நம்மளோட வழக்கமான ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து நமக்கு இதே 3வது வாரம் சண்டே அக்ஷயா கம்பெனியோட ரிசல்ட் வந்து 876. அதுக்கடுத்த வாரம் 562. அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 976, 255 போன வாரம். இன்றைக்கி சனிக்கிழமை காரணியா கம்பெனியோட ரிசல்ட் வந்து 123. முதல்ல லாஸ்ட் மந்த்து 876 வந்த மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். 876க்கு 1 டே பிஃபோரில் வந்து நமக்கு 997 ரிசல்ட்டு. ப்ளூ நம்பர் வந்து 553. இதில் ஏவி 55 எடுத்துக்கலாம். 55க்கு நம்ம ரெகுலராக எடுக்கிற 20 அல்லது 30 எடுப்போம். போன மாதம் 20 கால்குலேஷன் தான். அதில் +1 -1 அப்படி ஆகும். 21 கால்குலேஷனில் நமக்கு 76 பிசி மேட்ச் ஆகுது. ஓகே, ரிசல்ட்டு 876 டேரக்ட். இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 123. ப்ளூ நம்பரோட ஏவி 23. 23க்கு அதே 20 எடுத்தோம்னா 43. அப்போ +1 44. நாளைக்கு பிசியில் ஒரு 44 வரலாம். அப்படி வந்ததுனால் நமக்கு ஒரு 444ன்ற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு. ஓகே, ஏன் சொல்கிறோம்னா லாஸ்ட் மந்த் வந்து நமக்கு 55 + 21 எடுத்தோம் இல்லையா. இதில் வந்து காமன் நம்பர் 2 வச்சு எடுத்தோம்னா நமக்கு 276 கிடைக்கும். அல்லது இந்த ப்ளூ நம்பரோட சி போர்டு பாருங்கள் 3. இந்த ப்ளூ நம்பரோட சி போர்டு 3ஓட பவர் 8. பிசி 76 மேட்ச் பண்ணோம்னா 876 மேட்ச் ஆகுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே 4. இந்த 4 டேரெக்டாகவே வந்து நாளைக்கு ஒரு 444ன்ற மாதிரி வரலான்ற மாதிரி இருக்குது. ஒரு லிஸ்டிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுவேன். அதுக்கடுத்து லாஸ்ட் மந்த்து 876 வந்த நெக்ஸ்ட் ரூட்டு நம்ம ரிசல்ட்டோட பிசி எடுத்து க்ளூ நம்பரோட பிசி ஆட் பண்ணி எடுக்கிற கால்குலேஷனில் போன மாதம் சனிக்கிழமை அந்த ரிசல்ட் 997ஓட 97 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்து பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் புரியும். நம்ம சில பேர் கமெண்ட்லாம் வந்து சொல்கிறாங்க, நண்பர்கள் வந்து தெளிவாக சொல்லுங்கள் புரியலன்னு சொல்லிட்டு. ரிசல்ட்டோட பிசி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி வந்து 53. இதில் நம்ம வந்து ரெகுலராக வந்து 1, 11 அல்லது 21 இந்த மாதிரிலாம் எடுப்போம். ஒரு 21 நம்ம எடுக்கும் போது 71 நமக்கு கிடைக்கிது. ஒரு போர்டு பவரில் 76 பிசி மேட்ச் ஆகும். இங்கே பார்க்கும்போது தெரியும். ரிசல்ட்டு 876. இப்போ இந்த ரூட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி வந்து எடுத்துப்போம் 23. ட்ரூ நம்பரோட பிசி 34. இப்போ அங்கே நம்ம வந்து 97 + 53 + 21 எடுத்தோம் இல்லையா. இப்போ இங்கே 23 + 34 + 21. இப்போ நமக்கு இங்கே 78 கிடைக்குது. அங்கே 71க்கு 76ன்ற மாதிரி இங்கே 78க்கு ஒரு 73ன்னு வரலாம். ஓகே, இப்படி 73ன்னு வந்ததுனால் 473ன்ற ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு. ஓகே, அதுவே வந்து பவரில் இந்த 23 ரிசல்ட்டோட பிசி க்ளூ நம்பரோட பிசி 34 டேரெக்ட் எடுத்தீங்க. பவரில் 89 எடுத்து அதே 21 எடுக்கும்போது நமக்கு 133 கிடைக்குது. அதாவது 33. இந்த 33 வந்து 83 அல்லது 38 ஏ போர்டு 9 வரும். 938 983 அந்த மாதிரி வர்றது வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீக் 255க்கு 1 டே பிஃபோர் வந்து 145
க்ளூ நம்பர் அதுக்கு 251, 145க்கு 251 க்ளூ நம்பர். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ரிசல்ட்டில் க்ளூ நம்பரோட ஏபி 25க்கு ஒரு 20 எடுத்தோம்னா 45, இது 30 எடுத்தோம்னா 55, பிசி 55 மேட்ச் ஆகுது. இங்கே பார்க்கும்போது தெரியும் ரிசல்ட்டு 255. இப்போ நமக்கு வந்து இந்த 23க்கு நம்ம ஒரு 21 எடுத்தோம் போன மாதம் ரூட்டில். போன வாரம் 30 ரூட் எடுத்தோம்னா 53. இந்த 53க்கு டேரெக்டாக 53, 35 வரலாம். இதுக்கு ஏ போர்டு 1 வரலாம். ஓகே, இந்த 2 நம்பரில் இந்த 135 எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த இதில் வந்து இந்த 983 ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாமே மேட்சிங் தான். அதில் என்னோடய இது ஸ்ட்ராங்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்பர்ஸ் நிறையா இருக்க மாதிரி தெரியக்கூடாதுனால தான். அண்ட் அதுக்கடுத்து வந்து போன வாரம் பார்த்துட்டோம். அது வந்து நேற்று ரிசல்ட்டில் வந்து இன்றைக்கி எப்படி வந்துன்றத நேற்று 448க்கு க்ளூ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 554 இல்லையா. இப்போ 448ஓட பிசி 48 எடுத்துக்கிறோம், 554ல் பிசி 54 எடுத்துக்கிறோம், ப்ளஸ் அதே 21ல் 123. இன்றைக்கோட ரிசல்ட்டு நமக்கு 100% மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டை நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணலை. நேற்று கொடுத்த வீடியோவில் இந்த ரூட் ஃபாலோ பண்ணல. ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம். இந்த ரூட் ஃபாலோ பண்ணணும்னா ஒரு 123ன்றது நம்ம கிடச்சிருக்கோம். இதே ரூட்டை தான் வந்து நம்ம நாளைக்கு வந்து இதே 23 + 34 + 21 + 78க்கு வந்து நம்ம லாஸ்ட் மந்த் ரூட்டு படி 73ன்னு வரலான்னு இருக்கும். ஆனால் அந்த 78 வந்து டேரெக்டாக ஒரு 078ன்னு இந்த சிங்கிள் இதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 078ன்றது நேற்று ரிசல்ட்லேருந்து இன்றைக்கி வந்த ரூட். வந்து கம்பெனி நேற்று கம்பெனி, இன்றைக்கி கம்பெனி, நாளை கம்பெனி எல்லாமே வேறு சனிக்கிழமைக்கு ஒரு ரூட் ஃபாலோ ஆகும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரூட் ஃபாலோ ஆகும். ஒரு வேலை ஒரு கெஸ்ஸிங்கில் அந்த 078 இருந்ததுன்னா அது மேட்ச் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம லாஸ்ட் மந்த் சண்டே ரிசல்ட் எப்படி ஃபாலோ ஆச்சுன்ற ரூட் அப்படி தான் நம்ம எடுத்து அதே ரூட்டை ஃபாலோ பண்ணுறோம். இதுலேயும் வந்து க்ளூ நம்பரோட பிசி 23, ரிசல்ட்டோட பிசி 23, க்ளூ நம்பரோட பிசி 34 + 11, 21 நம்ம எடுக்கிறோம் இல்லையா. ப்ளஸ் 1ல் இப்போ நம்ம 57 இருக்குது, ப்ளஸ் 1ல் வந்து 58 இருக்குது. 58க்கு வந்து 53ஓ 35ஓ வரலான்னு சொல்லிட்டோம். ஒரு வேலை வெறுமா வந்து 23 + 34 கூட ஃபாலோ ஆகலாம். இப்படி ஃபாலோ ஆச்சுன்னா 57க்கு ஒரு 657 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் ஃபைனலாக வந்து க்ளூ நம்பரோட கண்டினியூவேஷனில் க்ளூ நம்பரோட ஏபி 23க்கு ஒரு 22க்கு ஃபாலோவுக்கு பவரில் 72 or 27 இதுக்கு 3 ஏ போர்டு. நம்ம வந்து இந்த 23 + 34 + 1 கால்குலேஷன் நம்ம எடுத்தோம் இல்லையா. இதே வந்து பவர்லேயும் எடுத்துடணும். பவரில் நமக்கு 13 கிடைக்குது. இந்த 13 வந்து 18 or 81 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. இந்த 18க்கு ஒரு 0.ன்னு வரலாம். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் வந்து அவ்வளோதான். அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்க்கணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் நம்பரில் 444, 983, 135, 657, 327, 018. டோட்டலாக எடுத்துருக்க நம்பரில் எனக்கு எது ஸ்ட்ராங்கஸ்டான நம்பரோ அது எல்லாத்தையும் டெக்ஸ்ட்டில் எழுதியிருக்கேன் 6 நம்பரை. உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. பிசியில் 27, 18, 35, இது 83 4 செட் வந்து ஒரு பிசி அதுக்கு வரலாம். ஓகே, கிளியராக புரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு.
வந்து 4 டிஜிட் ப்ளே பண்ணுற நம்பர் 2657 என்ற இந்த நம்பரை 4 டிஜிட் எழுதிட்டோம். ஓகே, பிசியில் இம்பார்ட்டண்ட்டான 4 நம்பர் இது. கம்மியாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பிசி எது இதில் மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர் மட்டும் எடுத்திங்கன்னா 4 நம்பர் 3 டிஜிட் ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம வந்து உங்கள் கெஸ்டில் மேட்ச் ஆகிற நம்பர் எடுத்து ப்ளே பண்ணும்போது நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. நாளைக்கு ஒரு பெஸ்ட்டு மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.